இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஓப்பன்பாம். அதுலேயும் எஸ்பெஷலி ஐட்டம் பிளாக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஓப்பன்பாம், டிஃபைன் வாட் ஐட்டம்ஸ் ஆர், டிஃபைன் அண்ட் ஐட்டம் ப்ராப்பர்ட்டிஸ், இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஓப்பன்பாம் பற்றி பார்ப்போம். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஓப்பன்பாம்ங்கிறது என்ன டிஃபைன் பண்ணதுன்னா, என்ன சொல்ல வருதுன்னா, ஓப்பன்பாம் வந்து ஒரு பிளாக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதான் வந்து நார்மலாக வந்து ஓப்பன்பாமோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸு. அதனால் வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஓப்பன்பாம் பற்றி நம்ம நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் வந்து ஈஸியாக டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த டேட்டாவை எங்கே எப்படி இருந்து சேவ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன வகையான டேட்டா நம்மளுக்கு தேவைங்கிறது கண்டுபிடிச்சோன்னா நம்மளால் வந்து ஈஸியாக டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டிஃபைன் வாட் ஆர் ஐட்டம்ஸ் ஆர். ஐட்டம்ஸ் தான் வந்து இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா அந்த ஐட்டம்ஸுங்கிறது என்னான்னு சொல்ல வரலன்னா, அது வந்து எதை வேணால் இண்டிகேட் பண்ணலாம். அது இட் கேன் பி எனிதிங். இது வந்து என்ன வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பார்ட் நம்பர் ஆக்கலாம், இதுக்குள்ளே ஒரு பிடிஎஃப் ஆக்கலாம், ஐட்டம், அதுக்கப்புறம் இது ஒரு டாக்குமெண்ட் ஆக்கலாம், இமேஜஸ் ஆக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன் ஆக்கலாம், இல்லை ப்ராப்பர் இது குவான்டிட்டி ஆக்கலாம். அது ஒரு ஐட்டம். அது டிஃபைன் பண்ணுறது ஒரு ஐட்டமாக டிஃபைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கோர் டேட்டாவே. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் எல்லாமே நடக்கும் நம்ம ஓப்பன்பாம்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஐட்டம்ஸ்க்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா, பார்ட் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸு, டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸு, காஸ்ட், சப்ளையர், மேனுஃபேக்சர், எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் வந்து இதில் 2 வகையான ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாகவும் இருக்குது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு வந்து நிறைய சொன்ன மாதிரி தான் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் டேட்டா வந்து அவைலபிளாகவே இருக்காது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது டேட்டா அந்த ப்ராப்பர்ட்டிஸே வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷனுக்குள்ளே மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ரீ டிஃபைனாக டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு, நம்பர்ஸு, லிஸ்ட்டு, மல்டி செலெக்ஷன் லிஸ்ட்டு, டேட்டு, கரன்சி, ரெஃபரன்ஸ் இமேஜ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டாகவே உங்களுக்கு வந்து டேட்டா வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும் ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணாலே.